இந்த வருஷத்திற்குரிய வாக்குத்தத்தம் 2 நாளாகமும் 1:12. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா 2 நாளாகமும் 1:12 இதற்கு முன்பாக இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் இனிமேல் வரக்கூடிய ராஜாக்களை பார்க்கிலும் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. அவர் சொன்னதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, காரியங்கள் என்ன அப்படின்னா, அவருடைய விஷயத்துல அவர் சரியா இருக்கிறார், அதுல ஒரு மாற மாட்டார். அப்ப நம்மளும் என்ன பண்ணோம்னா, அவருடைய அந்த அடிச்சோடுகளை, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடிச்சோடுகளை நாம என்ன பண்ணோம்னா நம்ம விட்டு கொடுக்கணும். அது நிறைவேற்றப்படுவதற்கு நம்ம இணையாம அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா நிறைவேற்ற முடியாது. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஒத்துழைக்காம அவரால் நிறைவேற்ற முடியாது. அதனால நம்ம எப்படிப்பட்ட ஒத்துழைப்பை நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை பத்தி தான் நம்ம இந்த மாசத்துல, அதாவது இந்த இது வருஷமும் முதல் மாசமா இருக்குது. சரியா? இது வருஷமும் புது வருஷமும் புதிய ஒரு மாதமா இருக்குது. இதுல நம்ம அதை பார்க்க போறோம். என்ன நம்ம செய்யணும்ன்றத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம என்ன அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நம்ம நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு என்ன உடனே நமக்கு தென்படும் அப்படி சொன்னா, ஆண்டவருடைய அன்பு தான் நமக்கு மனசுல வரும். எப்பெல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய அன்பு தான் வரும். கடவுளுடைய அன்பு தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த அன்புல நம்ம எப்படி வளரலாம் என்பதுதான், அன்புல எப்படி வளரலாம் என்பதுதான் அந்த தரிசனத்தை ரீச் பண்ணக்கூடிய வழி. நீங்க பாருங்களேன், நமக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு. நம்ம வானத்தை பூமியும் உடைய இந்த கர்த்தரை அந்த நாட்கள்ல ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட என்ன பண்ணாங்கன்னா, அவரை எஜமான் என்றுதான், அப்படிதான் போச்சு. இவங்க எல்லாம் வேலைக்காரங்களா தான் இருந்தாங்க. அவர் எஜமானா இருந்தா அல்லது ஆண்டவன் வேலைக்காரர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல கடவுள். இதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? வசனம் என்ன சொல்லுது? போன வார்த்தையோட பார்த்தோமே, நாம் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, நாம் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாக அனுப்பி அன்பு கூர்ந்ததினாலே அன்பு உண்டாருக்குன்னு சொல்லிட்டு போன வாரம் கூட பார்த்தோம். அதனால அவருடைய அந்த அன்புக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்ம எந்த அளவுக்கு தகுதி நினைச்சு பாருங்களேன். நிச்சயமா தகுதியே கிடையாது. ஆனா அவர் அன்பு கூர்ந்ததினாலே நம்ம இடத்துல காரியங்களை நிறைவேற்றினார். எப்படி? அவரிடத்துல சேரும்படிக்கு. அல்லேலூயா. அவர் அன்பு கூர்ந்தபடினாலே, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு அன்பு நம்ம மேல கூர்ந்துட்டாருன்னா அதுக்குரிய வழியும் செய்வார். நம்ம மேல அவர் அன்பு கூர்ந்துட்டார், உடனே குமாரன் அனுப்பிச்சார். ஏன் சொன்னா, நமக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தடையை உடைக்கும்படிக்கு, அந்த பாவத்தை உடைக்கும்படிக்கு, ஆதாம் உண்டாக்கின அந்த பொல்லாத அந்த உலகத்தை உடைத்தெறியும்படிக்கு ஒரு பாதை அந்த இடத்துல உண்டாக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை எப்படி அனுப்பினார்னா கிருபாதார பலியாக அனுப்பினார். அல்லேலூயா. கிருபாதார பலி, கிருப. அதுதான் நம்ம பாடணும். இப்ப கொஞ்ச முன்னாடி கிருப கிருப பாடினது. கிருப கிருப. உங்க கிருபை இல்லாம ஜெபிக்க முடியாது, உங்க கிருபை இல்லாம துதிக்க முடியாது. இன்னைக்கு பாட்டை பாடினது காரணம் என்னன்னா, அந்த கிரேஸ், அவரே நமக்கு கொடுத்த ஒரு ஒத்தாசை தான் கிருபை. ஒரு அலையில சொல்லுவோமா, அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால நம்மிடத்துல அன்பு கூர்ந்து
அதாவது நம்மிடத்துல அன்பு கூறுகிற தேவன் அந்த காரியத்தை அவரே முடிக்க பண்ணுகிறவரா இருக்கிறன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அவர் அன்பு கூர்ந்துட்டாருன்னா அந்த அன்பை நம்ம புரிஞ்சு கொண்டா போதும். நம்ம வாழ்க்கையில சூப்பரா அந்த அன்பு மூலமா உண்டாகிற எல்லா ஆசீர்வாதமும் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். அதைத்தான் நான் உங்களை நினைவுபடுத்த விரும்புறேன். ஒரு வாக்கு தத்தம் என்பது அப்பாவிடத்தில் இருந்து நமக்கு வருது. அதற்குரிய வழியையும் அவரே செய்கிறார். அதை சுதந்திரிக்கக்கூடிய பலனையும் அவரே தருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவரு தான் ப்ராடக்ட். இயேசு கிறிஸ்து தான் ப்ராடக்ட். ஓகே, எங்க போய் சேர்றோமோ அந்த டெஸ்டினேஷன் அவர் தான், இயேசு தான். அதை நடத்தி கொண்டு போறவரும் அவர் தான். அது எப்படி நடக்கணும்ன்ற சொல்லக்கூடியதும் அவர் தான். புரியுதா? ஊருக்கு போறோம் அப்படின்னா, மதுரைக்கு போறோம் அப்படின்னா எப்படி போறோம்? மதுரைக்கு ட்ரெயின்ல போறோமா, கார்ல போறோமா, நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனமும் அவரே, போய் சேரக்கூடிய இடமும் அவரை, எந்த ரூட்ல போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டு அதை டீச் பண்றதும் அவரே. அதான் வழியும் சத்தியம் ஜீவன். இயேசு கிறிஸ்து மூலியமாக, அதான் கிருபை, அவர் மூலியமாக இந்த எல்லாமே நமக்கு நடந்தேறியது. பிதாவினுடைய அன்பினாலே உண்டாகுகிற அந்த ஆசீர்வாதத்தையும், அந்த ஆசீர்வாதத்தை நடத்தக்கூடிய அந்த நடத்துதலையும், அந்த அந்த வழியில போதிக்கக்கூடிய போதனையும் எல்லாமே நமக்கு இயேசு மூலமா கிடைச்சது. அதான் கிருபை, அன்பினாலே அன்பாகிய தேவன் மூலமா நாம் பெற்றோம். அல்லேலூயா. அதனால நமக்கு எப்பவுமே வாக்கு தத்துவம் என்று சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, அவருடைய அன்புதான் ஞாபகம் வரும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நமக்கு நேரடியா ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் அன்பு கூர்ந்தபடினால தான் நமக்கு கிருபையை என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. கிருபனை யாரு? இயேசு அனுப்பி இருக்கிறார். கிருபாதார பையா, மறந்துடவே கூடாது. அப்போ அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டு அந்த அன்புல நம்ம இணைவதற்காக நம்ம விட்டு கொடுக்கும் போது வாக்கு தத்தம் அருமையா நிறைவேறும். ஒரு அழில சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அதை செய்வார், இது செய்வார் என்று சொல்றாங்க. நானும் அதை தான் சொல்றேன். ஆனா அதை காட்டிலும் தேவன் எப்படி தரார் அந்த வாக்கு தத்தம், அதை அடைவதற்குரிய வழி என்ன என்பதை நம்ம ரொம்ப சபையில போதிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்காக முடிக்கப்பட்டது உண்மை, நமக்காக செய்யப்பட்டது உண்மை. அந்த வழியை நம்ம என்ன பண்ணணும்னா, வழி சத்தியம் ஜீவன் மறக்க கூடாது. நமக்காக காத்திருக்குது அங்க ஒரு ஆசீர்வாதம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எதுல போறோம்? எதுல போறோம்? கார்ல போறோமா, இல்ல வந்து ட்ரெயின்ல போறோமா, இல்ல பஸ்ல போறோமா, எந்த ரூட்ல போறோம்? இதெல்லாம் நம்ம அறிஞ்சாதான் அந்த டெஸ்டினேஷன் போய் சேர முடியும். ஒரு அழில சொல்லுங்க. அந்த டெஸ்டினேஷன்ல தான் இருக்கு பிளெஸிங், ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. ஜீவன் ஆசீர்வாதம், ஜீவன் ஆசீர்வாதம், வழி, அந்த ரூட்டு, சத்தியம் போதிக்கிறது. அதனால நம்ம ரொம்ப அந்த அந்த வேவை தெரிஞ்சுக்கணும். கார்த்திகிட்ட நேற்று பேசியிருந்தேன். ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர், அதாவது அவங்க வந்து என்னன்னா அலோபதி கிடையாது. அலோபதினா இங்கிலீஷ் மருந்து இல்லையா, சித்தால இருந்து அவர் பாக்குறாரு. அலோபதி கூட இல்லை, சித்தான்றது ரொம்ப ரேர். ஏன்னா அது இம்மிடியட்டா ஒர்க் ஆகாது. ஒரு இம்மிடியட் ஒர்க்கு வந்து அதுல நடக்காது. இம்மிடியட் ரெமிடி நீங்க பார்க்க முடியாது. அது ஸ்லோ பை ஸ்லோவா தான் என்ன பண்ணும்னா, லிட்டில் பை லிட்டில், ஸ்லோ பை ஸ்லோவா தான் அது ஒர்க் ஆகும். அப்ப அந்த சித்தால இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அவர் காரணமா இருந்தது. நான் டிவி பார்த்துட்டே இருந்தேன். அதை நான் பார்த்தா கிட்டத்தட்ட நானே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் அந்த விட்னஸா இருந்ததை நான் பார்த்தேன். அந்த அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டதை பார்க்குறேன். ஐயா தான் இந்த மாதிரி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, ஐயா தான் நடத்தினாரு, அதனால எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு சொல்லிட்டு அவரை கொடுத்து ஒரு விட்னஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40-50 நானே கேட்டேன். அப்போ நான் கார்த்திகிட்ட என்ன பேசியிருந்தேன், நான் பார் கார்த்தி, கடவுளை அவங்க அறியாமல் இருந்தாலும் கூட ஒரு நன்மை செய்யணும் என்று அவங்க முன் வரும் பொழுது அதன் வழியா கடவுள் என்ன பண்றாரு, அங்க நன்மை செய்யறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், என்னைக்குமே இந்த பொய்யின் அற்புதம், இந்த பிசாசின் அற்புதம் இப்படிலாம் நம்ம போகக்கூடாது.
பொய் நெருப்பு தான், பிசாசு நெருப்பு தான். இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நோண்டி பார்க்க கூடாது. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் நமது மழை அவர் பெய்ய பண்ணுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். எவ்வளவு நல்லவர்! நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி தீயோர் மேலும் நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும். அல்லேலூயா. அப்போ கடவுள் நல்லவர்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தவங்க ஒரு நன்மையை தேடும் பொழுது அவங்க கண்டடைகிறார்கள். Even though they are Gentile, we have to understand in this, இந்த விஷயத்துல, in this எப்படி சொல்றது, இந்த இடத்துல, இந்த 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 ஒரு பிளேஸ்ல தான் நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். Even though they are Gentile, they are receiving miracle. அப்போ கடவுளை தேடுறவங்களும் அங்க வந்து சபையில சாட்சி சொல்றாங்க. கடவுளை தேடாத ஒரு மனுஷனும் அந்த இடத்துல என்ன பண்றான், அவனை கொண்டும் பயன்படுத்துறாரு. அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு அற்புதத்தை அல்லது ஒரு சுகத்துக்குரிய காரியத்தை ஒரு மனுஷன் விரும்பும் பொழுது கடவுள் என்ன பண்றாருன்னா அவனுக்கு ஒரு யூனிக்னஸ் கொடுத்துருக்கிறாரு. அதை அவன் தேடும் பொழுது அவன் அதை கண்டடையறான். ஆனா இதுல விஷயம் என்னன்னா, அப்போ அவன் கடவுளை தேடலையே, நான் கடவுளை தேடுறேனே சொல்லி சீடர்கள் மாதிரி சொல்லக்கூடாது. ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே மாதிரி சொல்லக்கூடாது. நிச்சயமா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம். பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. ஜென்டைல் ஆர் ஸ்லேவ், புறஜாதி மக்கள் அல்லது கடவுளை அறியாதவர்களுக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு உண்டு. நம்ம இதை புரிந்து கொள்ளணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவங்க எந்த எல்லையில இருக்கிறாங்க, நம்ம எந்த எல்லையில இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் எல்லோருமே இந்த பூமிக்கு அடுத்த இயற்கையின் செயல்பாட்டிற்கு உட்பட்டவர்கள். இந்த பூமிக்கு அடுத்த ஆதாமின் உலகத்திற்கு அடுத்த, பூமியில இருக்கக்கூடிய ஆதாமின் உலகத்திற்கு அடுத்த இயற்கைக்குட்பட்டவர்கள். நாம் இயேசுவினுடைய உலகத்திற்கு அடுத்த இயற்கையை ஆளுகிறவர்கள் அல்லது இயற்கைக்கு உட்பட்டவர்கள். இதான் சரி, இயற்கைக்கு உட்பட்டவர். இயேசுனுடைய உலகத்தில் இயற்கைக்கு உட்பட்டவர். கரெக்ட், இதான் கரெக்ட். ஆதாமினுடைய உலகத்தில் இயற்கை ஆளுகிறவர்கள். நாம் உட்பட்டவர்கள் அல்ல. கடவுளை அறியாதவர்கள் உட்பட்டவர்கள். ஆனால் நாம் ஆதாமினுடைய உலகத்திலே நாம வந்து உட்பட்டவர்கள், அது ஆளுகை செய்கிறவர்கள். அதை இப்படிதான் சொல்ல முடியும் அழகா. இயேசு கிறிஸ்துனுடைய உலகத்தில் உள்ள இயற்கைக்குட்பட்டவர்கள் நாம். ஆதாமின் உலகத்தில் உள்ள இயற்கைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய உலகத்தில் உள்ள இயற்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. பூமி ஒரு பூமி தான். ஆதாம் பூமியை கெடுத்து போட்டான். இயேசு கிறிஸ்துவனுடைய உலகம் சரி செய்தது. ஆதாமின் உலகம் வேறு, இயேசு கிறிஸ்துவ உலகம் வேறு. பூமியில இருக்கக்கூடிய உலகம். கலாச்சாரத்தை பத்தி பேசுறேன். அப்போ ஆதாமுக்குரிய சில ஆசீர்வாதங்களையும் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இயற்கையை ஆண்டவர் தள்ளி விட்டாரு. ஆதாம் விழுந்த உடனே அவனை தள்ளி விட்டாரு. புரியுதா? கடவுள் அன்புள்ளவர், புரிந்து கொள்ளணும். ஆனா விஷயம் என்னன்னா, அடிமைக்குரிய ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு வரும். அதை பார்த்த உடனே கன்ஃபியூஸ்ட் ஆயிடக்கூடாது. நான் எதுக்கு சொல்ல, இதை வச்சு நம்ம என்ன நினைக்கணும்னா, அவன் அடிமையா இருந்தாலும் அவன் மீது அன்பு கூறுகிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனை பிள்ளையாக்கும்படிக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஏன் தெரியுமா? சொல்லுங்க, ஏன் தெரியுமா? அவனை பிள்ளையாக்கும்படிக்கு. அடிமையா இருந்தாலும், even though he is a slave, God loves him because in order to make him son from slave. அல்லேலூயா. ஓ நல்ல கடவுள். அதைத்தான் தம்பி கார்த்திகிட்ட பேசியிருந்தேன். கடவுள் எவ்வளவு நல்லவர் பாரு. கடவுளை அறியாதவங்க ஒரு அந்த சிஸ்டமேட்டிக்கை புரிஞ்சிக்கும் பொழுது, சிஸ்டமேட்டிக்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்படிதான் குழந்தை பிறக்கும், இப்படிதான் இதுல குறைபாடு இருந்ததுன்னா இப்படி ஒரு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக், அது பேர் தான் இயற்கைன்னு சொல்றாங்க. அப்ப ஆதாம் உலகத்துக்கு அடுத்த இயற்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது அடிமையின் ஆசீர்வாதம். அதுக்கு ஒரு லெவல் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை ஏன் கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, எப்படியாவது காணாமல் போன என்னுடைய மகன் வந்துட மாட்டானா? ஏற்கனவே அது கொடுத்ததே பிளான் பண்ணிதான். ஜீசஸ் அனுப்பணும் சொல்லிட்டு பிளான் பண்ணிதான் அவர் என்ன பண்ணாரு, இயற்கையை தள்ளி விட்டார்.
காணாமல் போன என் மகன் வந்துட மாட்டானா? அடிமையா இருக்கிற என் மகன் வந்துட மாட்டானா? அடிமை என்று சொன்னா அவனே he made himself a slave. No, God made him slave. You understand? அப்போ அடிமையா இருக்கிறானே, ஆதாமின் உலகத்துல சிக்கி இருக்கிறானே, இவனை எப்படியாவது விடுவிக்கணும். காணாமல் போன ஆடுகளை அவனை பார்க்கிற. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு அன்புள்ள கடவுள். நீங்க இந்த அன்பு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த மாம்சம் ஒண்ணு இருக்குல்ல, அது விளையாடாது. உங்க வாழ்க்கையில மாம்சம் விளையாடுறது காரணம் என்னன்னா கடவுளுடைய அன்பு நீங்க புரிஞ்சுக்கல. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்.